அப்புறம் ஏன் 30 நாள் ஆச்சு? சௌமியா முதல் வாங்க போறேன். தேங்க்ஸ். அதுல இருந்து அடுத்த 3 மணி நேரத்துல சென்னையை விட்டு கிளம்பி போனா. என்னமோ மாதிரி இருந்துச்சு. வேலைக்கு போக பிடிக்கல, தூங்க பிடிக்கல, சாப்பிட பிடிக்கல. நல்ல வேலை ஸ்கைப்புங்கிற ஒன்று மட்டும் இல்லைனா நான் என்ன இருப்பேன்னு எனக்கே தெரியாது. அமெரிக்கா போய் எதுக்கு அழுகிற அபூர்வ சௌமியா? எனக்கு நைட் என்ன தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன ரொம்ப மிஸ் பண்றியா? இல்ல, ஜெட் லாக். அடி பாவி, நானும் தான் டெய்லி நைட் தூங்காம கால் சென்டர் போறேன். இதுக்கெல்லாம் யாராவது அழுவாங்களா? உனக்கு எதுக்குமே அழுகே வராதுல்ல? பாரு, ஒரு நாள் உன்னை நல்லா அட வைக்கிறேன். சரி, கண்ணை தொடச்சிட்டு நீ தூங்கு. தூக்கம் தூக்காத பேசு. எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. தூங்குறேன். கூட 4 நாள் பக்கத்துல பேசி எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. தயவுசெய்து கொண்டா பேசுவோம். டேய் குரங்கு, ஒழுங்கா போய் தூங்கு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. தூக்கம் வருது. மாதிரி பண்ணாதீ. நீதான் செல்ஃபி. குட் நைட். சௌமியா, சௌமியா, என்னடி லிப்ஸ்டிக்லாம் போட்டுருக்க? நல்லா இருக்குல்ல? என்னடி முடியெல்லாம் வேற மாத்திட்ட? பின்ன எப்ப பார்த்தாலும் ஜடையை போட்டுப்பாங்களா? என்ன டாப் இது? இதுக்கு எப்படின்ற? இப்ப பார். டன்டடாய். தெரியலையா? இரு. ஐயோ, எம்ஜிஆர் சாலையில இருக்கிற வரைக்கும் சரோஜா தேவியா, அஞ்சலி தேவியா, வைஜெயந்தி மாலாவா இருந்த என் அபூர்வ சௌமியா ஆன்சைட் போனதுக்கு அப்புறம் சொல்லு பிரபு. எப்படி இப்படி பயங்கரமா மாறினாங்கிறத என்னால இன்னைக்கு வரைக்கும் நம்ப முடியல. ஏய், இழுத்து போட்டுட்டு வந்தாலே ஈயன்னு பாக்குறதுக்கு இது என்ன நம்ம ஊரா? அதெல்லாம் இங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல. அப்பா பிரபு, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. நான் இப்போ ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கேன், அப்புறமா பேசுறேன். ப்ளீஸ் பிரபு, புரிஞ்சுக்கோ. உனக்கு எவ்வளவு நாளா ஃபோன் பண்ணி நானே கூப்பிடுறேன்னு சொல்றேன்ல. நானே கூப்பிடுறேன்னா அதுக்கப்புறம் அவளா கூப்பிடுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. பாய்.